இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரிங்கோட பேர் என்ன கேட்டிங்கன்னா மின்ட் அண்ட் கொக்கோ மில்க் ஷேக். அதாவது இங்கே வச்சிருக்க கொக்கோ பவுடர், புதினா, மாதுளப்பழம், பால் இதெல்லாம் வச்சு பண்ண போது தான் மின்ட் அண்ட் கொக்கோ மில்க் ஷேக். இப்போது இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? ஃப்ரெஷ் புதினா, கொக்கோ பவுடர், சாக்லேட் சாஸ், மாதுளைப்பழம், சுகர், மில்க், கர்ட். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மின்ட் அண்ட் கொக்கோ மில்க் ஷேக் வந்து ஃபஸ்ட்டு மாதுளப்பழத்தை நம்ம கட் பண்ணி அதில் இருக்க விதையை எடுத்துலாம். அது விதைனா பழத்தை எடுத்துலாம்னு சொன்னேன். இப்போது இந்த மாதுளப்பழத்தை 1/2 கட் பண்ணி நம்ம இதில் இருக்க பழத்தை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதி பழத்தை நம்ம எடுத்துருக்கோம். பழத்தை எடுத்து முடிச்ச பிறகு இதில் வர அந்த வெள்ளை வெளியே இருக்க ஸ்கின்னை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துணும். அப்படியே போட்டு பிளெண்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து கசப்பு வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இங்கே வச்சுருக்க இந்த ஜாரில் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதுளப்பழத்தை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மிக்சியில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வச்சுருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த புதினா லீஃப் வந்து நம்ம இதில் போட போகிறோம். க்ரஷ் ஐஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எதுக்கு இந்த க்ரஷ் ஐஸ் ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மின்ட் லீஃப் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மின்ட் லீஃபை ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மின்ட் லீஃபோட ஃப்ரெஷ்னஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் இப்போ வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா சுகர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மில்க் ஷேக் என்ன பண்ணுவோம்னா இந்த சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுகர் வந்து ஃபஸ்ட்டு சிரப் மாதிரி ரெடி பண்ணி சில் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து மில்க் ஷேக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ண போதில்லை அந்த சுகர் சிரப். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சுகரை வந்து டைரெக்ட் நம்ம போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த சாக்லேட் சாஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு பிறகு தயிர், கெட்டி தயிர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தயிர் வந்து ஜஸ்ட் அந்த புளிப்பு கோசம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கிளாஸ் எடுத்து சர்வ் பண்ணலாம். முக்கியமாக இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம ரெகுலராக மில்க் ஷேக் பண்ணும்போது வீட்டில் வந்து திக்காக இருக்கும். ஆனால் இந்த மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம கர்டு யூஸ் பண்ணுறோம், ஐஸ் க்யூப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், மில்க் நிறைய யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த மில்க் ஷேக்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதாவது எப்போ ட்ரிங்க் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த சம்மர் சீசனில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், அதே டைமில் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெஃப்ரெஷ் வந்து உங்களுக்கு லெமன், மின்ட் லீஃபு, கொரியாண்டர் லீஃபு இதெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அதனால் மின்ட் லீஃபை போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீஃப் என்ன இருந்ததுன்னா
எடுத்து மேலே கார்னிஷ் கொடுவீங்க. மேலே வச்ச பிறகு இப்போது இந்த நம்மக்கிட்ட இருக்க இந்த கொக்கோ பவுடர் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம கொக்கோ பவுடர் அந்த டைமில் யூஸ் பண்ணல. இதுக்கு பிறகு ஜஸ்ட் கார்னிஷ்க்கு ஒரு ட்ராப் சாக்லேட் சாஸ் மேலே ஆட் பண்ணுறேன். மின்ட் அண்ட் கொக்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மாதுளை பழத்தை போடுங்க. அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மின்ட் லீஃபையும் அதில் ஆட் பண்ணோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஐஸ் மில்க், சுகர், சாக்லேட் சாஸ், கர்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு ஸ்மூத்தான பிறகு எடுத்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மேலே கொக்கோ பவுடர், சாக்லேட் சாஸ் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மின்ட் அண்ட் கொக்கோ மில்க் ஷேக் டிஷ் ரெடி.